இந்த பிளான்ட் நம்ம மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே நம்ம மட்டும்தான் இதை பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு நம்ம காப்பிரைட் வாங்கி நம்ம வந்து இந்த மாடலை நாங்களாக ஓனாக டிசைன் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த பிளான்ட்டை வந்து நாங்களாக டிசைன் போட்டது. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம மெயினாக பண்ணுறது அசம்பிளிங் பண்ணுறோம். ஓகே. இந்த மாடல் இந்த ஃபேப்ரிகேஷன் எல்லாம் வேற ஒரு இடத்துல நமக்கு பண்ணிடுறோம். இந்த ஸ்கிட் இதெல்லாம் இந்த இடத்துல பர்டிகுலராக அசம்பிள் பண்ணி இந்த இடத்துல எல்லாமே டெஸ்டிங் பண்ணி அவுட்புட் டெஸ்ட் பண்ணி எல்லா பிளான்ட்டுமே இங்கே வந்து ரன் பண்ணி இங்கே நம்ம இது பண்ணதுக்கப்புறம் தான் பிளான்ட்டை ஏற்றுறோம். இப்போ மோர் தென் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிளான்ட்டுக்கு மேலே நம்ம சப்ளை பண்ணி அழகாக இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் சாமானியனுக்கும் ஆரோ கண்டிப்பா அப்படி சொல்லலாம். அதுதான் நம்மளுடைய கோல். அதுதான் நடந்திருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க எல்லாருமே நல்லதனியா குடிக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வர பேஷண்ட்ஸ் வந்து நல்லதனியா குடிக்கணும், அந்த மாதிரி இடங்களுக்கு கம்ப்ளீட்டா, அதாவது நல்ல தண்ணி போய் சேராத இடத்துக்கு எஸ் ட்ரிங்கிங்க்கு குவாலிட்டியான தண்ணியா வேணும். கிரவுண்ட் வாட்டரையே வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாற்ற வேண்டிய இடத்துக்கு. எஸ் கரெக்ட். டிடிஎஸ்னுடைய அளவு 2000க்கு மேல இருந்துச்சுனாலே கண்டிப்பா வந்து நீங்க ஆர்ஓ வாட்டர் போட்டே ஆகணும். எஸ் கண்டிப்பாங்க. அது வந்து குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. பொதுவா கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிகள்ல டிடிஎஸ் எவ்வளவு இருக்கும்? முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, வாட்டர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஒரு ஏரியாலையும் டிடிஎஸ் லெவல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பிலோ 500 டிடிஎஸ்க்கு கீழே இருந்தாலே நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்ம டேரெக்டாக 500 டிடிஎஸ்க்குள்ளே இருக்கிற தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட். அதாவது இந்திய அரசாங்கம் சொல்றதே வந்து 500க்கு கீழே இருந்தால் குடிச்சுக்கலாம், தாராளமாக குடிச்சுக்கலாம். ஓகே. 500க்கு மேலே இருந்தால் குடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து தண்ணியோட டிடிஎஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூரில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூலூர், வடவள்ளி, அதுக்கப்புறம் பெருநாயக்கம்பாளையம் இந்த மாதிரி ஏரியாங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸோட லெவல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது வந்து இதுவும் 500 லிட்டர் பர் ஹவர், அது 1000 லிட்டர் பர் ஹவர், இது 250 லிட்டர் பர் ஹவர். 250 லிட்டர் பர் ஹவருக்கு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு சொன்னா ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு வீடு இல்லை 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு இதுவே போதுமா? தாராளமாக போதும். இனி அடுத்த வரக்கூடிய பிளான்ட்ல எல்லாத்துலேயுமே லின்பியூரோட ஓன் பேனலை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது பண்ணுறதுனால இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம யோசிக்கிறோம். அது R&Dல இருக்குது. என்னென்னா அவங்க மொபைல்லையே எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே. டிடிஎஸ் எவ்வளோ வருது, பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்கா, டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சா. இது வந்து ஒரு பழங்காலத்து மெத்தட் ஆஃப் வாட்டர் பியூரிஃபைங். எக்ஸாக்ட்லி. அதைத்தான் நம்ம டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால எந்த உடலுக்கு கேடும் கிடையாது. இது நம்ம குளிக்கிறதுக்கு, எக்ஸ்டர்னல் டேப்ஸ் டைல்ஸ் கரையாகாமல் இருக்கிறதுக்கு, நம்மளுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இதுவே போதும். எங்க எது தேவையோ அங்க அது கொடுக்கணும் அப்படிங்கறதுல நம்ம கம்பெனி எல்லாத்துக்குமே போய் நம்ம வந்து திணிக்க கூடாது. கரெக்ட்டுங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க ஆர்ஓவே யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றது இல்ல. அங்க தேவை இருக்கா, அங்கே அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்மளது ஆர்ஓவாக இருந்ததுன்னா we can give you the solution for the RO. இப்போ மட்டும் போடா போதுங்கிறது தான் இதில் கான்செப்ட். நீங்கள் வேறு எதுவுமே இதில் பண்ண வேண்டாம். ஓகே. சால்ட் மட்டும் அந்த நம்ம நார்மல் கடையில் கிடைக்கிற கல்லுப்பு வந்து அந்த ட்ரம்மில் போட. எவ்வளோ கிலோ போடணும்? இது நம்ம போடக்கூடிய இப்போ 75 லிட்டர் சாஃப்ட்னர் நம்ம போடுறோம் அப்படின்னா 7 கிலோ சால்ட் போடும். நீங்கள் என்ன ஹோட்டலுக்குலாம் பண்ணியிருக்கீங்க? வேறு என்ன மாதிரியான ப்ரொவைடர் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நம்ம ஹோட்டல்னு பார்த்தா நிறைய ஹோட்டலுக்கு நம்ம பண்ணியிருக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். நம்ம இதுக்கு குறிப்பிட்டு கோயம்புத்தூரில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து 4 Caps ஹோட்டல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. புளியகுளம் இருக்கு. ஆமாம். அவங்களுக்கு நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். அன்னபூர்ணாக்கு நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். அன்னபூர்ணாவோட சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். சூப்பர். எனக்கு சாஃப்ட்னரும் வேண்டாம், ஆரோவும் வேண்டாம், என் தண்ணி வந்து சுத்தமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நம்ம தான் வாட்டர் சொல்யூஷன் சொல்லிட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்தாகணும், கண்டிப்பாக ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஷர்ன்பி Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போது லின்பியூர், ஏ கம்ப்ளீட் வாட்டர் சொல்யூஷன் கம்பெனி. சிவபிரசாத் 2014 இந்த கம்பெனியை தொடங்கினார். அவரோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா க்ளீன், சேஃப் அண்ட் ரிலையபிள் வாட்டர் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தொடங்கினது. இவர் தொடங்கினதுக்கு அப்புறம் இவரோட ப்ராடக்டில் நிறைய இனோவேட்டிவான ஆர்ஓ சிஸ்டத்தோடு சேர்த்து அதில் இருக்கிற வாட்டர் பியூரிஃபையரில் இருக்கிற சாஃப்ட்னஸ்ஸு எல்லாத்துக்குமே, கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, ஹோமாக இருந்தாலும் சரி, கம்பெனிக்காக இருந்தாலும் சரி, ஹியூஜ் லெவலில் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த vlog ஃபுல்லுமே சிவபிரசாத்தினுடைய ட்ராவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எப்படி இந்த கம்பெனி தொடங்கினார், எதுக்காக தொடங்கினார், இன்றைக்கி லின்பியூரில் எந்த ஒரு நிலைமையில் இருக்குது. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக லின்பியூர் கம்பெனி ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக vlog பண்ண போகிறோம். வாங்க.
ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். ஃபேக்ட்ரின்னு சொல்கிறது வந்து குடோனு எப்படி வேணால் சொல்லலாம். இங்கே தான் வந்து அசம்பிள் ஆகி எல்லா ஊருக்குமே போகிற இடம் இந்த இடத்துல தான் இருக்குது. இதுவும் கோவைப்புதூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு சிவபிரசாத். இங்கேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட் இங்கே வந்து அசம்பிள் பண்ணுறோம், என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்? இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம மெயினாக பண்ணுறது அசம்பிளிங் பண்ணுறோம். ஓகே. இந்த மாடல் இந்த ஃபேப்ரிகேஷன் எல்லாம் வேற ஒரு இடத்துல நமக்கு பண்ணிடுறோம். ஓகே. இந்த ஸ்கிட் இதெல்லாம் இந்த இடத்துல பர்டிகுலராக அசம்பிள் பண்ணி இந்த இடத்துல எல்லாமே டெஸ்டிங் பண்ணி அவுட்புட் டெஸ்ட் பண்ணி எல்லா பிளான்ட்டுமே இங்கே வந்து ரன் பண்ணி இங்கே நம்ம இது பண்ணதுக்கப்புறம் தான் பிளான்ட்டை ஏற்றுறோம். இங்கே செக் பண்ணிட்டு தான் நம்ம ஏற்றுறோம். அதனால வந்து எல்லாம் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். அதனால் நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு எல்லாமே இங்கே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளான்ட்டை ஏற்றுறோம். நார்மலாக பிளான்ட் ஆரோ பிளான்ட் அப்படின்னா ஒரு இடத்துல கொண்டு போய் தான் அசம்பிள் பண்ணுவாங்க. ஓகே. நார்மலாக தனித்தனியாக வாங்கிட்டு கொண்டு போய் அசம்பிள் பண்ணுவாங்க. நம்மளது அப்படி இல்லை. நம்மளது எல்லாமே இங்கே இதாகி யூனிட்டாக இங்கே இதாகிடும். இது எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் இன்புட் அவுட்புட் லைன் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. வேற எதுவுமே அங்கே வேற எந்த வேலையுமே அங்கே இல்லை. நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளான்ட் தான் வந்து போர்ட்டபிள் ஆரோ பிளான்ட். இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் ஆகி ரொம்ப நல்ல என்கொயரி வந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ப்ராடக்ட் உங்களை தவிர வேறு எங்கே நாங்கள் வாங்க முடியும் சார்? இந்த பிளான்ட்டு நம்ம மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே நம்ம மட்டும்தான் இதை பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு நம்ம காப்பிரைட் வாங்கி நம்ம வந்து இந்த மாடலை நாங்களாக ஓனாக டிசைன் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த பிளான்ட்டை வந்து நாங்களாக டிசைன் போட்டது. லின்பியூர் கம்பெனி நம்மளாக வந்து ஓனாக போட்ட மாடல். அதனால் இது வேறு யாரும் பண்ணலை. நம்ம மட்டும்தான் இந்த சைஸில் காம்பேக்ட் சைஸஸில் இந்த மாதிரி சைஸில் இங்கே வேறு யார்ட்டையும் கிடைக்காது. அதாவது அவங்க தயாரிக்கவும் கூடாது. ஏன்னா பேட்டன் ரைட் வாங்கிட்டோம். இதுக்கு வந்து பேட்டன் ரைட் வந்து லின்பியூர் வாங்கியிருக்காங்க. அது சிவபிரசாதனுடைய சிந்தனைனே சொல்லலாம். இது எப்படி இந்த மாதிரி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன் இது தோணுச்சு? முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது கிடையாது. நம்ம லின்பியூர் என்றைக்குமே இனோவேஷனை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி காம்பேக்டாக பிளான்ட் எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் தேவைப்படுது. ஒரு ஆரோ பிளான்ட் வைக்கணும்னா ஒரு ரூமே 10க்கு 10 ரூம் 12க்கு 10 ரூம் வந்து தேவைப்பட்டு இருந்தது. அப்படி தானே தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிற அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆரோ பிளான்ட்டுன்னு சொன்னாலே பணக்காரங்க வீட்டில் இருக்கும். அது வந்து செல்வந்தர்களுக்கு மட்டுமே தேவைப்படுற ஒரு விஷயம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறப்போ அதை எப்படி இப்படி கொண்டு வரணும்னு நினச்சிங்க? முடியுமா? பாசிபிள் ஆச்சா? கண்டிப்பாங்க. இந்த பிளான்ட்டு அதுதான் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. அவ்வளோ பெரிய இடத்துல போய் ஒரு ஆரோ பிளான்ட் பண்ணுறதுங்கிறது தான் மார்க்கெட்டில் இருந்தது. அப்போ நம்ம யோசிப்போம் இதுக்கு ஆல்டர்னேட் இல்லாமல் இருக்காதுங்கிறதுல நம்ம பல இதில் நம்ம யோசித்தோம். அதில் பல தடவை நம்ம இதில் ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய தடவை நம்ம வந்து இதில் R&D பண்ணி இந்த சைஸில் கொண்டு வர முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டில் கொண்டு வந்தோம். இப்போ மோர் தென் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிளான்ட்டுக்கு மேலே நம்ம சப்ளை பண்ணி அழகாக இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நாங்கள் அந்த வீடியோ போட்ட அந்த முதல் நாள்ல இருந்து பாத்ரூமில் இருக்கிற டேப்பை திறந்து தண்ணி குடிச்சிக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு பியூரா 100% பியூராக வந்துடும். மினரல் வாட்டரோட குவாலிட்டி இதோட அவுட்புட் வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இந்த கொஸ்டின் தான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. அது எப்படி காம்பேக்டாக கொண்டு வர முடியும்? அது வந்து உண்மையா? அதாவது நீங்கள் செய்யறதை தாண்டி உங்களை நம்புறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. அது எப்படி சாத்தியம்? அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கிறப்போ இந்த சக்ஸஸ் வந்தப்போ அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? உண்மையாலுமே ஒரு வெற்றிடத்தை ஃபில்ஃபில் பண்ண ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு இருந்தது. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது இந்த பிளான்ட் எங்களுக்கு கொடுத்ததுங்கிறதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அமைஞ்சது. நாங்கள் நினச்சிட்டு இருந்தது எங்களோட 10 வருஷ கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு காம்பேக்ட் சைஸஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை கண்டுபிடிக்கணுங்கிறது இது இன்றைக்கி இப்போ நடந்த விஷயம் இல்லை. இது நாங்கள் ஆரம்பித்த காலத்துலேயே எங்களோட கம்பெனியோட விஷனாக அது இருந்தது. நாங்கள் என்ன தான் வந்து டொமஸ்டிக் பியூரிஃபயர்ஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே அப்போ இருந்தே எங்களுடைய சிந்தனை ஃபுல்லாகவே இதை பற்றியே இருந்ததுனால தான் இந்த ஒரு பிளான்ட் சாத்தியமாச்சு. சாமானியனுக்கும் ஆரோ கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். அதுதான் நம்மளுடைய கோல். அதுதான் நடந்திருக்கு. இந்த ஆரோ பிளான்ட் விஷயத்தில் ஆரோ இருக்குது, சாஃப்ட்னர் இருக்குது. சாஃப்ட்னர்லேயே வந்து 2 விதமான சாஃப்ட்னர் இருக்குது. பட் இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? ஒரு காமன் மேனா, ஒரு லே மேனா இதை பற்றின சந்தேகம் யாருக்குமே ஒரு நாலேஜ் வந்து ப்ராப்பராக போய் சேரதில்லை. ஆர்ஓனா என்ன, சாஃப்ட்னர்னா என்ன? நீங்கள் 2 விஷயத்த சொன்னீங்க. அது சாஃப்ட்னர்லேயே 2 விதமான சாஃப்ட்னர் சொல்கிறீங்க. பட் இது எப்படி பியூரிஃபை ஆகுது? இதை பற்றின புரிதல் மக்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்கள் மூலமாக மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துறதுல மறுபடியும் நான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆரோ பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல குக்கிங்க்கு வேணும், ட்ரிங்கிங்க்கு வேணும், ஒரு கிராமத்துக்கு தண்ணி கொடுக்கணும்,
எல்லாருமே நல்ல தண்ணியாக குடிக்கிறதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க எல்லாருமே நல்ல தண்ணியாக குடிக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ் வந்து நல்ல தண்ணியாக குடிக்கணும், அந்த மாதிரி இடங்களுக்கு கம்ப்ளீட் அதாவது நல்ல தண்ணி போய் சேராத இடத்துக்கு எஸ் ட்ரிங்கிங்க்கு குவாலிட்டியான தண்ணியாக வேணும், கிரவுண்ட் வாட்டரையே வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாற்ற வேண்டிய இடத்துக்கு. எஸ் கரெக்டுங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதோட தண்ணியோட பேராமீட்டர் எப்படி செக் பண்ணுவோம்னா டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சால்ட்ஸ். எஸ் சால்ட்ஸ். ஓகே, அதாவது உப்பு தான் பிரதானம். ஆமாம். அப்போ அதுதான் நம்ம கிரவுண்ட் வாட்டரில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். அதை தவிர நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. சல்ஃபைடு, ஃப்ளோரைடு, சிலிக்கா, ஆல்கே, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர் இருக்குது. பட் நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்துக்கிறதுங்கிறது டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஜஸ்ட் மீட்டர்லேயே வச்சு செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மீட்டரில் நம்ம செக் பண்ணுறதுல 2000க்கு மேலே இருக்கிற டிடிஎஸ், ஒரு 1500க்கு மேலே இருக்கிற டிடிஎஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆர்ஓ பிளான்ட்டை நம்ம தாராளமாக போடலாம். நம்ம என்னென்ன மாடலில் வச்சுருக்கிறோன்னா 2500 வரைக்கும் ஒரு மாடல், 3500 வரைக்கும் ஒரு மாடல், 6000 வரைக்கும் ஒரு மாடல், இந்த மாதிரி 3 டிடிஎஸ்னுடைய அளவு 2000க்கு மேல இருந்துச்சுனாலே கண்டிப்பா வந்து நீங்க ஆர்ஓ வாட்டர் போட்டே ஆகணும். எஸ் கண்டிப்பாங்க. அது வந்து குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. பொதுவா கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிகள்ல டிடிஎஸ் எவ்வளவு இருக்கும்? முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ வந்து பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால, வாட்டர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இப்போ ஒரு ஏரியாலையும் டிடிஎஸ் லெவல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதே கோவைப்புதூர்லேயே இதுக்கு முன்னாடி வந்து 500, 400 இருந்த டிடிஎஸ் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு சொல்கிற நேரத்தில் 1200, 1300 டிடிஎஸ் வரைக்கும் அதிகமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நீங்க 10 வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி 500 தான் இருந்துச்சு. 500 அது வந்து பழக்கத்துக்கு அது குடிக்கிற அளவுக்கு உகந்த தண்ணி தான். அப்போ பிலோ 500 டிடிஎஸ்க்கு கீழே இருந்தாலே நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்ம டைரக்டா 500 டிடிஎஸ்க்கு குள்ள இருக்கிற தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட். அதாவது இந்திய அரசாங்கம் சொல்றதே வந்து 500க்கு கீழே இருந்தா குடிச்சுக்கலாம், தாராளமா குடிச்சுக்கலாம். ஓகே, 500க்கு மேல இருந்தா குடிக்க கூடாது. ஓகே. ஸோ அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து தண்ணியோட டிடிஎஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூர்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூலூர், வடவள்ளி, அதுக்கப்புறம் பெருநாய்க்கம்பாளையம், இந்த மாதிரி ஏரியாங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸோட லெவல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம பார்த்த இடங்கள்ல ஒரு 1000, 1500 டிடிஎஸ் இருந்த இடத்துல இப்போ சூலூரில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தப்போ கிட்டத்தட்ட 6000 டிடிஎஸ்க்கு ஒரு பிளான்ட் நம்ம சப்ளை பண்ணோம். 6000 டிடிஎஸ்க்கு வர தண்ணியை வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு வாயில் வச்சிங்கன்னா லிட்டரலி ஒரு கடல் தண்ணியோட இது வரும். அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிளான்ட் நம்ம போட்ட இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ வருஷமா ரன் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர். 1.5 இயர்ஸ். அது வந்து 6000 அந்த 6000 டிடிஎஸ் எவ்வளவோ நம்ம குறைச்சு கொடுத்துருக்கோம். இது நம்ம பிலோ 200 டிடிஎஸ், பிலோ 100 டிடிஎஸ்க்கு கொண்டு வந்துரும். பிலோ 100 டிடிஎஸ் கொண்டு வந்துரும். ஆமாங்க. அப்ப அது தாராளமா நம்ம குடிக்கலாம். குடிக்கிறதுல இருந்து எல்லா பர்பஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டுல வேற எந்த மாவட்டம் மிக மோசமான டிடிஎஸ் இருக்குன்னு சொன்னா எது இருக்கும்? மிக மோசமான டிடிஎஸ்னா ராமநாதபுரம். நம்மளோட ராமநாதபுரம் ஏரியாவில் வந்து டிடிஎஸ் அதிகமாக இருக்கிற இடம் இருக்குது. மதுரையில் நிறைய இடங்களில் வந்து டிடிஎஸ் அதிகமாக நம்ம பார்க்குறோம். திருச்சியில் நாங்கள் லாஸ்ட் இப்போது நம்மளோட வீடியோக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் நம்மளுக்கு வந்து திருச்சியில் போய் பார்த்தோம். அங்கேயும் டிடிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500க்கு மேலே இருந்தது. அப்போ தமிழ்நாடு முழுக்கவே வந்து டிடிஎஸ் அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம பிளான்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாடலை வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டோம். ஒரு பிளான்ட், ஒரு டிடிஎஸ்க்கு வந்து ஒரு பிளான்ட், அதுக்கு மேலே இருக்கிற டிடிஎஸ்க்கு ஒரு பிளான்ட், அதுக்கு அதாவது 2500 டிடிஎஸ்க்கு ஒரு பிளான்ட், 3500 டிடிஎஸ்க்கு ஒரு பிளான்ட், 6000 டிடிஎஸ்க்கு ஒரு பிளான்ட்னு நம்ம வந்து டிசைனும் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேயே நம்ம பண்ணிட்டோம். அதனால் டிடிஎஸ் அதிகமாகிருக்குன்னு சொல்லி ஒரு லேமன், ஒரு சாதாரண வந்து வீட்டில் இருக்கிற பெண்களோ ஒரு ஆணோ எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? இது இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ டிடிஎஸ்ன்னு தண்ணி குடிக்கிறவங்க எல்லாருமே இப்போ டிடிஎஸ்ன்றது தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு இப்போ மாறிடுச்சு. இது எல்லா இடத்துலையுமே இந்த டிடிஎஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆன்லைன்லேயே மீட்டர் கிடைக்குது, டிடிஎஸ் மீட்டருங்கிறது கிடைக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து காய்ச்சலுக்கு எப்படி நம்ம வந்து இந்த மீட்டர் நம்ம வச்சு செக் பண்ணுறோமோ, தெர்மாமீட்டர் கிடையாது, அது என்னமோ ஒரு மீட்டர், டாக்டருக்கு தெரிஞ்ச விஷயம். கரெக்ட். அந்த மீட்டரில் வந்து நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த மீட்டர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் வர தண்ணியோட டிடிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப கம்மி செலவு தான். அந்த மீட்டருக்கு பேர் தான் என்ன? டிடிஎஸ் மீட்டர். அது பேரே டிடிஎஸ் மீட்டர். டிடிஎஸ் மீட்டர்னு ஆன்லைன் அமேசான்ல போனாலே கிடைக்கும். கரெக்ட்டுங்க. ஓ, இவ்வளவுதான் வேலை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் டெஸ்ட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, நீங்க அதை பார்த்தாலே போதும், தெரிஞ்சுக்கலாம். டிடிஎஸ்ங்கிற ஒரு மீட்டர் ஆன்லைன்ல கிடைக்குது. அதை வாங்கி உங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அந்த லிங்கை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கொடுத்துருவீங்கல்ல? அமேசான்ல எதுல கிடைக்குதுங்கிற அந்த லிங்க் தரேன். நீங்க உடனே போங்க, அந்த மீட்டரை வாங்க, செக் பண்ணுங்க. இது வந்து லேன் பியூர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்த டிப்ஸ். அடுத்த டிப்ஸ், ஒரு 2000க்கு மேலே இருக்குன்னு சொன்னால்
ஒரு 4 பேர் வந்து பயன்படுத்துறது ஒரு நாளைக்கு ஒரு 1000 லிட்டர் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஆர்ஓ வந்து பிளான்ட் போனால் எவ்வளோ செலவாகும்? இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2500 டிடிஎஸ் வந்து இருக்கிற தண்ணியை ஒரு நாளைக்கு நம்மளோட கன்சப்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பிளான்ட் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷனில் கெப்பாசிட்டியில் பண்ணுறோம். 250 லிட்டர் பர் ஹவர், 500 லிட்டர் பர் ஹவர், 1000 லிட்டர் பர் ஹவர், 2000 லிட்டர் பர் ஹவர்னு 4 மாடலை நானோ ட்ராப்பில் நம்ம வச்சிருக்கோம். அதாவது இந்த போர்ட்டபிளில் ரெடி பண்ணி. ஆமாம், இந்த போர்ட்டபிள்லேயே நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 500 லிட்டர் பர் ஹவர். ஓகே ஓகே. இது வந்து இதுவும் 500 லிட்டர் பர் ஹவர், அது 1000 லிட்டர் பர் ஹவர், இது 250 லிட்டர் பர் ஹவர். 250 லிட்டர் பர் ஹவருக்கு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு வீடு இல்லை 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு இதுவே போதுமா? தாராளமாக போதும். இது என்ன விலை? அது வந்து நமக்கு நம்ம ஷான் ஆஃபருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நம்ம ஸ்டால்லையும் நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம். அது இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஸ்டால் அது ஆஃபர் முடிஞ்சாலும் நான் அதே ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குற ரெடியாக இருக்கேன். வெறும் 1,55,000 ரூபாய்க்கு உங்களுக்கு அது இன்ஸ்டால் பண்ணி 1,55,000 ரூபா கொடுத்து கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணால் இதுக்கப்புறம் வேற எந்த செலவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆமாம், இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸு, சால்ட் போடுறது அந்த மாதிரியான வேலைகள் இதில் எதுவுமே இல்லை. இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் பிளான்ட்டு. ஓகே. ஸோ இவங்களுக்கு மேலே டேங்க்கில் நிறைஞ்சிருச்சு, தண்ணி நிறைஞ்சிருச்சுனாலும் பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே. இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்ன இன்புட் டிடிஎஸ் தான் நீங்கள் செக் பண்ணணும். இதோட அவுட்புட் டிடிஎஸ் இதுவே காமிச்சிடும். இதுவே காமிச்சிடும்? ஆமாம், அதுவே காமிச்சிடும். அது எங்கே காமிக்கும்? இந்த இந்த மீட்டர்ல ஓ, இந்த பேனல்ல அதுவே பேனல்ல காமிச்சிடும். நீங்க அவுட்புட்ல எவ்வளவு டிடிஎஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க இதிலேயே பாத்துக்கலாம். இந்த ஒரு போர்ட்டபிள் நான் வாங்கி போடுறது ஒரு காரணத்துக்காக நான் கீழ இருந்து வர்றதுக்கான ஆட்டோமேஷன் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எந்த ஒரு அதாவது இன்னுக்கு அவுட்புட் நான் வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும்னா டேபை திறந்தா மட்டும் போதும். கரெக்ட். வேற எந்த ஒரு வேலையுமே நான் பார்க்க வேண்டியதே இல்லை. ஓகே. 1.5 லேக்ல இப்படி ஒரு அதிசயம்னு சொல்லலாமா? ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா மோட்டர் போட்டா தண்ணி நிறைஞ்சிருது, தண்ணி நிறையிருக்கு, அதுக்கு ஒரு தனி ஆட்டோமேஷன் போட வேண்டியது இருக்கு. அந்த ஆட்டோமேஷன் வந்து சம்புக்கு ஒரு ஆட்டோமேஷன், மோட்டருக்கு தண்ணி டேங்க்குக்கு ஒரு ஆட்டோமேஷன். பட் அப்படி இருக்கிறப்போ அந்த கம்ப்ளீட்டா ஒரு ஆட்டோமேஷன் நீங்க தண்ணி போடவும் வேண்டாம், தண்ணியை வந்து நிறுத்தவும் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா டேங்க்ல தண்ணி கம்மியாச்சுன்னா இதுவே வந்து ஃபில் பண்ணிடும். எஸ்ங்க, கரெக்ட்டுங்க. இந்த பிளான்ட்டில் நம்ம கீழே சம்பில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த மோட்டரோட கண்ட்ரோலும் இதிலே கொடுத்துருவோம். ஓகே. அந்த மோட்டர் எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணுங்கிற வேலையை இந்த இந்த பிளான்ட்டே நம்மளுக்கு பண்ணிடும். ஓகே. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதையே நம்ம பார்க்க வேண்டாம். அந்த தண்ணியை நம்ம இது பண்ணுறதை நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். அதில் பிளான்ட்டில் அந்த சம்பில் இன்கேஸ் தண்ணி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா பிளான்ட்டுக்கு இண்டிகேஷன் வந்துடும். பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை வந்து பிளான்ட்டை நிறுத்திடும். அதனால உங்களுக்கு ட்ரை ரன் ஓடிச்சு, கம்ப்ளைண்ட் ஆகுது, மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆகுதுங்கிற பிரச்சனை உங்களுக்கு சுத்தமாக வராது. லைன் பியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது எல்லாமே அசம்பிள் பண்ணியிருக்கீங்க, இந்த போர்ட்டபிளை ரெடி பண்ணியிருக்கீங்க, இதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்க. பட் உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு, வெளியே இருக்கிற இந்த மாதிரி பேனல்ஸு என்ன மாதிரியான குவாலிட்டியில் பயன்படுத்துகிறீங்க? எக்ஸாக்ட்லிங்க. நம்ம வந்து கொடுக்குற குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் குவாலிட்டியை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய எய்ம். அதுதான். அதனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல்ஸு, அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் குவாலிட்டி, பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். நம்ம பைப்பிங்லேருந்து, நம்மளோட ஃபிட்டிங் ஐட்டம்லேருந்து, நம்மளோட மெம்பரைன் ஹவுசிங்ஸ்லேருந்து, இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே நம்பர் 1 குவாலிட்டியில் மட்டும்தான் போடுறோம். ஏன்னா இது வந்து அசம்பிள்டு யூனிட் இல்லாததுனால நம்ம ஒரு பிராண்டாக கொடுக்கறதுனால நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்கிறத மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம ரொம்ப கான்ஷியஸ். அப்படி இருக்கிறப்ப தானே லைஃப் நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லிங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் இல்லையா? ஆமாம். இது என்ன பர்பஸ்? இது வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம இந்த பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பேனல் தான். நம்ம மோட்டரோட கண்ட்ரோல்ல இருந்து, நம்மளுடைய ப்ரெஷரோட கண்ட்ரோல்ல இருந்து, நம்மளோட பவரோட கண்ட்ரோல்ல இருந்து, எல்லாமே A to Z எலக்ட்ரிக்கல் ஐட்டம்க்கு வரக்கூடிய எல்லா கண்ட்ரோலுமே இந்த ஆஸ்ட்ரோ பேனல் அப்படிங்கிற பேனல் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே டிஜிட்டல் தான். பட் எல்லாமே பட்டன்ஸ். ஆமாங்க ஆமாங்க. பார்க்கறப்ப டிஜிட்டல் இது மாதிரி இருக்கு, பட்டன்ஸ் தான். ஆமா, கரெக்ட். இது ஆன் ஆஃப், இது பிராண்டட் தான். எக்ஸாக்ட்லிங்க. இந்த பிராண்ட் மட்டும் தான் ஆரோ பிளான்ட்ல ரொம்ப வருஷத்துக்கு லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பேனல். அந்த பேனல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் நம்பர் 1. இதுதான். ஓகே. அதான் ஆரோ பேனல் கண்ட்ரோல் பண்ற பேனல்ல இதுதான் நம்பர் 1. சூப்பர். இது இல்லாம இது தாண்டியும் இன்னொரு விஷயத்தையும் உங்க வாயிலாக நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இனி அடுத்த வரக்கூடிய பிளான்ட்ல எல்லாத்துலேயுமே லின் பியூரோட ஓன் பேனலை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது பண்ணுறதுனால இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம யோசிக்கிறோம். அது R&Dல இருக்குது. என்னென்னா அவங்க மொபைல்லையே எல்லாமே பார்த்துக்கலாம். டிடிஎஸ் எவ்வளோ வருது, பிளான்ட் ரன் ஆகிட்டு இருக்கா, டேங்க் ஃபுல்லாகிருச்சா, எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறது எல்லாமே மொபைல்லேயே பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பேனலை வந்து நாங்கள் ஓனாக டிசைன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது R&Dல இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதையும் கொண்டு வந்துடும். லேன்பூர் வந்து எல்லாத்தையும் சாத்தியமாக்குங்கிறதுல வந்து எனக்கு எந்த ஐயமும் கிடையாது. பட் இதோட சேர்த்து இது என்ன டாட்டாவோட ப்ராடக்ட், இது எதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது? இந்த ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எஸ்,
அந்த வெசல்னு சொல்லுவோம் அதையே. இது பேர் வெசல். வெசல் ஆமாம். அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து மெயினாக வரக்கூடியது அதிகமாக இருக்கிறதுங்கிறது டஸ்ட் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். அழுக்கு வந்து அதிகமாக வரும், செடிமெண்டேஷன்ஸ். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு இயற்கை முறையில் நம்மளோடதுல வந்து எதுவுமே இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் செயற்கையானது எதுவுமே கிடையாது. நீங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். ஓகே. அதாவது இந்த போர்ட்டபிள் இது கூட இதுவும் வந்துரும். ஆமா, இது கூட போயிட்டு தான் இதுக்குள்ள போகும். தண்ணி வந்து இதுக்குள்ள போயிட்டு தான் வெளியே வரும். அதாவது இதுக்கு வந்து அவுட் வரும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இன் இதுதான். எஸ். ஓகே. இதுல போகிறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிறது தான் பெபல்ஸ். கீழே வந்து பெபல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கூழாங்கல். நீங்க நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி எளிதாவே சொல்லிடலாம். பபிள்ஸ்னா கூழாங்கல். ஃபர்ஸ்ட் கூழாங்கல். ஆமா. ஓகே. அப்புறம் வந்து சைலைட்ஸ்னு சொல்லுவோம். சைலைட்ஸ்ங்கிறது உங்களுக்கு சின்ன லெவல் ஆஃப் கல்லுங்க. அதுவும் கூழாங்கல்ல இருந்து சின்ன சைஸ் சிப்ஸ் மாதிரி. எஸ். ஓகே. அதுக்கப்புறம் மணல். ஓகே. சாண்ட். அதுக்கப்புறம் கார்பன் வந்து நம்ம தேங்காய் தொட்டியில தயாரிக்கக்கூடிய கோகனட் ஷீல்ட் கார்பன். ஓகே. அதுதான் நம்ம இதுல தண்ணியில இருக்கிற ஸ்மெல், கலர். இது வந்து ஒரு பழங்காலத்து மெத்தட் ஆஃப் வாட்டர் பியூரிஃபையிங் தான். அத தான் நம்ம டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதனால எந்த உடலுக்கு கேடும் கிடையாது. கண்டிப்பா. இது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் தான். எக்ஸாக்ட்லி. கார்பன் வரைக்கும். ஆமா. ஓகே. இதுதான் முக்கியமா ஃபர்ஸ்ட் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதனால போயிட்டு வரும்போது இது வந்து பியூரிஃபைடா ட்ரிங்கிங்க்கு வந்து உகந்ததா அப்படின்னு பார்க்கறப்போ இதுல எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாதுங்க. எந்த கெமிக்கலுமே இதுல நம்ம யூஸ் பண்றதோ கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வாட்டர் பியூரிஃபை. நான் இப்போ ஸ்டேஜஸ் வாட்டர் பியூரிஃபைங்க ஃபில்ட்ரேஷன். ஓகே. அந்த ஸ்டேஜை நீங்களே சொல்லுங்க. இதுல வந்து தண்ணில வந்து நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிருந்தோம். அதுல அதிகமா வரது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இதுல வந்து என்ன ஆகும், இதனால டிடிஎஸ் கம்மி ஆகாது. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டஸ்ட் ஃபில்டர் மட்டும் தான். சோ டஸ்ட் ஃபில்டர்ல போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கிறது இதுதான். சோ இதுல வந்து பெபிள்ஸ், அந்த பெபிள்ஸ் வந்து தண்ணியில இருக்கிற இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கவும், அதுக்கப்புறம் மேலே வரும்போது அந்த சாண்டோட இதில் போகும். சாண்டில் போகும்போது தண்ணியில் இருக்கிற அழுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகும். அதுக்கு மேலே கார்பன் இருக்கும். கார்பனில் வந்து தண்ணியில் இருக்கிற ஸ்மெல்லு, கலரு, பாய்சனு, குளோரின், அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் அதில் கிளியர் ஆகும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம இந்த மாதிரியான ஃபில்டர். இது வந்து மிஷின்குள்ளே வரும். ஓ, இது வந்து உள்ள வந்துரும். மிஷின்குள்ள இது வந்து மிஷின்குள்ளே வச்சிருப்போம். ஓகே. அதுக்குள்ளே போய் தண்ணியில் இருக்கிற அழுக்கு, ஆமாம், அதுவும் அதுலேயும் வந்து உங்களுக்கு இது வந்து இதுக்குள்ளே இருக்குது இந்த ப்ராடக்ட். ஆமாம். இது என்ன ஐட்டம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச் ஜம்போ ஃபில்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபில்டர் எதுக்காகன்னா, தண்ணியில் இருக்கிற அழுக்கு, இப்போ இதை தாண்டி மறுபடியும் ஏதாவது அழுக்கு வந்துட்டாலும் இது 5 மைக்ரான் ஃபில்டர்னு சொல்லுவோம். இந்த 5 மைக்ரான் நம்ம கண்ணுக்கே தெரியாத அழுக்குகளையும் இதை கண்ட்ரோல் பண்ணி. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அழுக்கு கிளியர் பண்ணும். இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம கண்ணுக்கே தெரியாத அழுக்கு இது கிளியர் பண்ணி. ஓகே. அதுக்கு அப்புறம் தான் டிடிஎஸ் பக்கமே போகும். ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மெம்பரேன் டிடிஎஸ்க்கு அதாவது இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெம்பரேனே நம்ம தொடுவோம். ஆமா. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹை பிரஷர் பம்ப்னு சொல்லுவோம். அந்த HPP ஹை பிரஷர் பம்ப்ல போனதுக்கு அப்புறம் தண்ணி வந்து மெம்பரேனுக்கு போகும். ஓகே. நம்ம மெம்பரேன் தான், இதுதான் மெம்பரேன். ஓகே. ஸோ இந்த மெம்பரேனுக்கு போய் அதுதான் வந்து டிடிஎஸ் வந்து உடைக்கிறது. எஸ், டிடிஎஸ் குறைச்சி தண்ணியை ரெண்டாக பிரிக்கிறதுங்கிற ப்ராசஸ் நடக்கிறது அதில் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு தண்ணி வந்து நல்ல தண்ணியாக ஒரு ஸ்டோரேஜில் வந்து உப்பு தண்ணியாக ஒரு இடத்துக்கு போயிடுது. அந்த உப்பு தண்ணியை நம்ம கிரவுண்ட் லெவலில் அந்த இதோட வேஸ்ட் வாட்டர் தான் நம்ம மறுபடியும் கிரவுண்ட் ரீசார்ஜ் பண்ணிடுறோம். கிரவுண்ட் ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் அதை போர் வழியாகவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மறுபடியும் அதில் வந்து அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து நல்ல தண்ணி வந்து வீட்டுக்கு டேங்க்கில் தொட்டிலே விழுந்துரும். நம்ம வீட்டுக்கு வர தொட்டிலே விழுந்துரும். அங்கேருந்து நம்ம எல்லா இடங்களுக்கும் நல்ல தண்ணியாக பயன்படுத்திக்கலாம். எஸ். இது வந்து என்ன ப்ராடக்ட் சொன்னீங்க? இது என்ன, இது பேர்? இது பேர் சாண்ட் ஃபில்டர். சாண்ட் ஃபில்டர். இது என்ன மெட்டீரியல்? இது FRP மேன். FRP. இது என்ன பிராண்ட்? இது டாடா கம்பெனி. நம்ம யூஸ் பண்றது டாடாவோட. ஓகே. அதாவது என்னதான் நம்ம அசெம்பிள் பண்ற நம்மளோட ஓன் இதா இருந்தாலும் பட் போடுற பொருள் வந்து ஒரு குவாலிட்டியான பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்துறோம். இது நம்ம வந்து தயாரிக்கிறதுக்கான இது இல்லை. இது வந்து மிகப்பெரிய பிராண்ட் டாடா தான் நம்ம பயன்படுத்துறோம். கரெக்டா? உள்ள இருக்கிற மோட்டர் என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம பயன்படுத்துறோம்? உள்ளே இருக்கிற மோட்டர் நம்ம வந்து 2 பிராண்ட் பண்ணுறோம். கிராண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறோம். நம்மளோட இதில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் உங்களுக்கு தெரியும். கிராண்ட் ஃபோர்ஸுங்கிற பம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் பம்ப். அது ரொம்ப குவாலிட்டிலையும் சரி, அவங்கள மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணம் அது பண்ணுறோம். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியர் பிராண்டு CRI. அது இம்போர்ட் பண்ணதை விட பெஸ்ட் பிராண்டுன்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே வந்து நம்ம ரெண்டுமே இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்டும் வேர்ல்டு இருக்கிற பெஸ்ட் பிராண்ட். இது 2 தான் நம்ம பயன்படுத்துறோம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட், கஸ்டமரோட இது அந்த மாதிரி மாற்றிக்கலாமா இல்லை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இல்லை, இதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா
டிடிஎஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம சிஆர்ஐ பம்ப் எல்லாம் யூஸ் பண்றது வந்து ஒரு டிடிஎஸ் ஒரு 2500 3500 டிடிஎஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு சிஆர்ஐ யூஸ் பண்றோம். ஓகே, அதுக்கு மேல இது அதிகமா பிரஷர் கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு வந்து நம்ம வந்து கிராண்ட் ஃபோர்ஸ் பம்ப் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிடிஎஸ் தான் நம்ம வந்து டிடிஎஸ் முடிவு பண்றதே தவிர ஆமா பட்ஜெட்ல முடிவு பண்றது. பட்ஜெட்லயே நம்ம முடிவு பண்றோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 2500 டிடிஎஸ்லயே பரவாயில்ல, எனக்கு வந்து பிரீமியம் மாடல், நம்ம 2 மாடல் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் மாடல், இன்னொன்னு பிரீமியம் மாடல். ஓகே, பிரீமியம் மாடல்ல வந்து நம்ம கிராண்ட் ஃபோர்ஸ் கம்பெனியோட பிராண்ட் யூஸ் பண்றோம். நம்மளோட ஸ்டாண்டர்ட் மாடல்ல நம்ம சிஆர்ஐ யூஸ் பண்றோம். பட் தி குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் சேம். எஸ், எந்த பெரிய சேஞ்சஸ் கிடையாது. சூப்பர். இது வந்து ஆரோ பிளான்ட்டோட எப்படி ரன் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு மெத்தடை சொல்லிட்டீங்க. பட் ஆரோ இல்லாம சாஃப்ட்வேர்லயே 2 வகையான சாஃப்ட்வேரை சொல்றீங்க. கரெக்ட். அது என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்றோம்? சாஃப்ட்வேர்ல நம்ம பண்றது வந்து இது வந்து சாஃப்ட்வேர் இல்லையா, என்னை விட ஹைட் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா சிவபிரதர்? ஓகே, இது என்ன பயன்பாட்டுக்கு இருக்கு? இது வந்து சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணக்கூடிய வெசல், எஃப்ஆர்பி கிரேட் வெசல்னு சொல்லுவோம் இந்த வெசல். இதுல எம்எஸ் வெசல்னு இருக்கு, அது வந்து நம்மளா தயாரிக்கிறது. இது வந்து எஃப்ஆர்பி கிரேட். இது நம்ம யூஸ் பண்றது டாடா பிராண்ட்ல பண்றோம். இதுவும் டாடா கம்பெனியோட. எஃப்ஆர்பி எதுக்காக எஃப்ஆர்பி? இது ஸ்டீலோ இல்ல வேற ஏதோ மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் எஃப்ஆர்பி? இது எஃப்ஆர்பி வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மழை வெயிலுக்கு டைரக்டா போடலாம். எந்த விதத்துலயும் உங்களுக்கு ஹீட் வந்து உங்களுக்கு உள்ள அப்சர்வ் ஆகாது. ரெசின் அதனால உங்களுக்கு பாதிப்பு ஆகாது. இதுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஹீட் வந்து உள்ள ஜெனரேட் ஆகாது. இப்போ நம்ம வேற டைப்ல நம்ம போடும்போது என்ன ஆகும்னா ஹீட் ரொம்ப ஜெனரேட் ஆகி அந்த ரெசின் வந்து உங்களுக்கு பாதிப்பு சீக்கிரமா. ஓகே, அதாவது ஸ்டீல் வந்து ஹீட் ஆகி உள்ள இருக்க ரெசினுமே வந்து பாதிப்புள்ளாகும். இது ஃபுல்லுமே ரெசின் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, இதுக்குள்ள நம்ம ரெசின் தான் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட்வேர்ல வந்து இது நம்மளுக்கு தண்ணியில வெறும் கால்சியம் மெக்னீசியம் மட்டும் தான் எடுக்கணும். தண்ணியில் வந்து எனக்கு வேறு பேராமீட்டர் எதுவும் இல்லை, எனக்கு குடிக்கிற அளவுக்கு வேண்டாம், எனக்கு தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு போதும்ப்பா அப்படின்னாங்கன்னா நம்ம இந்த சாஃப்ட்வேரே போட்டாலே போதும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் போடுறதுனால நம்மளுக்கு நம்ம பண்ணுறது அதுலேயும் நம்ம வந்து இனோவேஷன் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெசின் பேஸ்டு சாஃப்ட்வேரில் 2 டைப் இருக்குது. ஒன்று கெமிக்கல் பேஸ்டு, இன்னொன்று ஃபுட் கிரேட் பேஸ்டு. 2 ரெசின் இருக்குது. ஆமாம், ரெசின்னாலே நான் கெமிக்கல் தானே இவ்வளோ வருஷமா இருக்கு, அதுல இருந்து எப்படி ஃபுட் கிரேட் இருக்குது? அதுதான் அந்த விஷயம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது பர்பிள் ரெசின் அப்படின்னு சொல்லி இந்த ரெசின். ஓ, இது வந்து பர்பிள் பியூர் ரெசின். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அதிலே போட்டுருக்கோம் ஃபுட் கிரேட் சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்து ரெசின் வந்து இது நம்ம ஃபுட் கிரேட்னா அப்ப இத நம்ம சாப்பிட முடியுமா? தாராளமா இதுல வாயில வச்சாலும் எதுவும் ஆகாது. ஒண்ணும் ஆகாது. அப்படியா? ஆமா. ஓகே, இந்த ரெசின் மூலமா தான் நம்ம இந்த வந்து சாஃப்ட்வேர். ஆமா, இந்த ரெசினை தான் இதுக்குள்ள நம்ம லோட் பண்றோம். சோ இத லோட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள போய் தண்ணி உள்ள போய் இந்த ரெசின்ல தண்ணி பட்ட உடனே கால்சியம் மெக்னீசியம் அது பிடிச்சிரும், அப்சர்வ் பண்ணிரும். ஓகே, அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தண்ணியா வெளியில வந்துரும். அது டேங்க்ல விழுகிறப்போ நல்ல தண்ணியா விழுந்துரும். ஓகே, இது மட்டும் கனெக்ட் பண்ணா போதும். சேம் இதே மாதிரி வெசல் தானே வந்து நம்ம ஆரோக்கும் பயன்படுத்துறோம். அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் அதை வந்து வேற ஒரு டெக்னாலஜிக்கா வெறும் தண்ணியை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக பண்றோம். பட் இது வந்து டோட்டல் டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் பண்றோம் இல்லையா? இதுல டிடிஎஸ் கண்ட்ரோல் ஆகாது. பெருசா கண்ட்ரோல் இதுல சாஃப்ட்னிங்ல வந்து கால்சியம் மெக்னீசியம் பாராமீட்டர் மட்டும் தான் கம்மியாகும். ஹார்ட்னஸ் மட்டும் தான் கம்மியாகும். ஹார்ட்னஸ் மட்டும் தான் கம்மியாகும். ஆமா, கரெக்ட். ஓகே, அதாவது ஆரோவை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ்ஸே கம்மியாகும். பட் இதுல வந்து சாஃப்ட்னர் தான் ஆகும். அது வந்து கால்சியம் மெக்னீசியத்தை குறைச்சிரும். அது வந்து இல்லாம பண்ணிரும். இது நம்ம குளிக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் டாப்ஸ் டைல்ஸ் கரையாகாம இருக்கிறதுக்கு, நம்மளுக்கு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதுவே போதும். இந்த இது போடுறப்போ நம்ம பெரும்பாலும் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுறதே வந்து ஹார்ட்னர்னால தான், அந்த வந்து சால்ட் வாட்டர் அதிகம் இருக்கிறதுனால தான். அதோட பிரச்சனையும் பெரும்பாலும் 100% சால்வ் ஆயிடும். இது போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? இது நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங் 50 லிட்டர்ல இருந்து இருக்கு. 50, 75, 100 அந்த மாதிரி ரெசின், அந்த ரெசினோட கெப்பாசிட்டியில இருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 75 லிட்டர் சாஃப்ட்வேர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 55,000 இருந்து இருக்கு. அவ்வளோ ஆட்டோமேட்டிக் போதுமானதா? இந்த ஒரு இது வந்து போட்டாலே வந்து ஒரு வீட்டுக்கு இந்த பிரச்சனை, அதாவது பேசிக்கான இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம். ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட் வாட்டர் சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஆரோ பிளான்ட் கொடுக்க வேண்டிய தேவைப்படக்கூடிய இடங்கள்ல தான் ஆரோ பிளான்ட் கொடுக்கணும். அதாவது ஒரு விஷயம் இருக்கு, எங்க எது தேவையோ அங்க அது கொடுக்கணும் அப்படிங்கறதுல நம்ம கம்பெனி எல்லாத்துக்குமே போய் நம்ம வந்து திணிக்க கூடாது. கரெக்ட்டுங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க ஆரோவே யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றது இல்ல. அங்க தேவை இருக்கா, அங்க அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு ஆர்ஓவா இருந்ததுன்னா we can give you the solution for the RO. 50,000 ரூபாங்கிறது எந்த ஒரு வீட்டுக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 50,000 ரூபாய் வந்து போடுற ஒரு காரணம் வந்து வீட்டில் இருக்கிற பெரும் பிரச்சனை வந்து இந்த சால்ட் வாட்டர் பிரச்சனை தீக்குதுன்னு சொன்னா இதை விட வேற பெரிய சொல்யூஷனே கிடையாது. இதுக்கு நீங்க கண்டிப்பா ஆர்ஓவை சஜஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. கரெக்டா? கண்டிப்பா தேவையில்லை. கோயம்புத்தூர், அதுவும் குனியமுத்தூர், கோயம்புத்தூர், இந்த வடவள்ளி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெரும்பான்மையான வீட்டுகளுக்கு இதுவே போதுமான, தாராளமா போதும். ஒரு 55,000 ரூபாய் செலவு பண்ணா போதும், அவங்க வீட்டில் இருக்கிற பெரும் பிரச்சனையை தீர்த்தரலாம். கரெக்ட். இதுல வந்து நம்ம பண்றது ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால, சாஃப்ட்வேரும் ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால
நமக்கு வந்து ஜஸ்ட் உப்பு மட்டும் போடா போதுங்கிறது தான் இதில் கான்செப்ட். நீங்கள் வேறு எதுவுமே இதில் பண்ண வேண்டாம். ஓகே. சால்ட் மட்டும் அந்த நம்ம நார்மல் கடையில் கிடைக்கிற கல்லுப்பு வந்து அந்த ட்ரம்மில் போட்டு எவ்வளோ கிலோ போடணும்? இது நம்ம போடக்கூடிய இப்போ 75 லிட்டர் சாஃப்ட்னர் நம்ம போடுறோம் அப்படின்னா 7 கிலோ சால்ட் போடும். 7 கிலோ எவ்வளோ வருஷத்துக்கு? அது வந்து லிட்டர் ஒன்ஸ். அந்த லிட்டரும் வந்து அதுலேயே காமிச்சிடும். இதோட பியூட்டியே அதுதான். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ லிட்டர் டேங்க்குக்கு போயிருக்கு, எப்போ நீங்கள் சால்ட் போடணுங்கிறத அதுவே உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிடும். இதுக்கும் நம்ம தனி டிஸ்பிளே கொடுப்போம். ஆமாம். இதுக்கு எப்படி இருக்கும்? அந்த டிஸ்பிளே எப்படி இருக்கும்? இந்த வால்வு தான் அதோட ஆட்டோமேட்டிக் வால்வு. இந்த ஒரு டேங்க்குக்கு இந்த ஒரு இதுலயே ஆட்டோமேட்டிக்கா நம்ம காமிச்சிடும். ஆமா ஆமா. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இதுவும் மழையில நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இல்லை, இது வந்து நம்ம ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிறது நல்லது, லைஃப் இருக்குங்கிறதுக்காக. ஏன்னா இது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ங்கிறதுனால ஒரு சின்ன கவர் போட்டுக்கிறதுங்கிறது அது எல்லாமே நம்ம நம்ம பண்ணி கொடுத்தோம். நம்ம பண்ணி கொடுத்தோம். இந்த 55,000ல நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். பட் இது வந்து ஆட்டோமேட்டிக் வராது இல்ல, அதாவது வாட்டர் வந்து டேங்க்ல இருந்து எடுத்துக்கிற ஆட்டோமேட்டிக் இதுல கனெக்ட் பண்ண முடியாது. இதில் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்மளோட இதில் இன்னொரு மாடல் டைப் இருக்கு. அது நம்ம போட்டோம் அப்படின்னா டேங்க்ல ஃபில் ஆனால் ஆஃப் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் நம்ம வச்சு. அது இருக்கு. அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவாகும்? அது வந்து உங்களுக்கு அந்த மாடல் போனீங்கன்னா 63,000 வரும். ஒரு 10-15,000 எக்ஸ்ட்ரா வரும். நாட் பேட். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இதுக்குள்ள சாஃப்ட்வேரே போதுமான கரெக்டாக போதும். சூப்பர். இவ்வளோதாங்க டெக்னாலஜி. இது தெரியாம தான் வந்து இவ்வளோ வருஷமா வந்து இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸோ பெரிய ஒரு காசு ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம், புலம்பிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் எனக்கு வந்து இன்னைக்கு மழை வருது, தண்ணி வந்து ரொம்ப நான் வந்து தண்ணி வந்து சகதியாயிருது. டேங்க் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதை தாண்டி இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். கரெக்ட். அதை மட்டும் எனக்கு சாஃப்ட்னரும் வேண்டாம், ஆரோவும் வேண்டாம், என் தண்ணி வந்து சுத்தமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நம்ம தான் வாட்டர் சொல்யூஷன் சொல்லிட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்தாகணும், கண்டிப்பாக ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்போ ஃபில்டர்னு சொல்லிட்டு, ஓகே, ஜஸ்ட் 20 இன்ச்சு தான் இந்த இது. நம்ம இது வந்து 1.5 இன்ச்சு சைஸில் வருது. நம்ம வீட்டுக்கு வர பைப்பு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சைஸில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் இன்புட் கொடுத்து அவுட்புட்டில் இதுக்குள்ளே ஃபில்டர் ஒரே ஒரு 2 ஃபில்டர் போட்டுக்கலாம். ஒன்று நம்மளுக்கு ரொம்ப டஸ்ட் கம்மியாக இருந்தால் ஒரு ஃபில்டரே போதும். இல்லை அப்படின்னா நம்ம 2 ஃபில்டர் இந்த மாதிரி. இந்த ஃபில்டர் தானே நம்ம ஆரோக்குள்ளேயும் பயன்படுத்துகிறோம். ஆமாம், இதே தான் ஃபில்டர். பட் இதை வந்து வெறும் தண்ணியை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது போதும். இதுவே போதும். அதாவது தண்ணியில் இருக்கிற சகதியை, அதாவது இதில் வந்து வேற எந்த இதுவும் போகாது. தண்ணியில் இருக்கிற அழுக்கு, அந்த மஞ்சள் கலரில் வர அந்த டஸ்ட்டு, அந்த பார்ட்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக இதில் ரிமூவ் ஆகிடும். டேங்க்ல வந்து நீங்கள் கழுவ வேண்டிய பிரச்சனை உங்களுக்கு வராது. இதை எடுத்து நீங்கள் கழுவிக்கலாம். நீங்கள் இதை எடுத்து வாஷ் பண்ணி நீங்கள் போடும். இது ஒரு பேக் இருக்கும் உள்ள. ஓகே, அதை எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து ரீயூஸ் பண்ணி பயன்படுத்தி. எனக்கு இன்னொரு கொஸ்டின், இது வந்து போர் வாட்டர் டைரக்டா இதுக்குள்ள போய் இதை பண்ண முடியுமா, இல்லை இதுக்கும் சம்பு வழியா போய் தான் வரணும்? இது வந்து போர்வெலோட ப்ரெஷரை பொறுத்து இருக்கு. போர்வெல் நீங்கள் போட்டிருக்கிறது ஒரு 1 HP தான் இருக்குன்னா தாராளமாக இதுக்குள்ளேயே போய் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சம்பில் விட்டு தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்ல நீங்க டைரக்டா மேல ஏத்திட்டீங்க, அவுட்புட்ல வைக்கணும், கீழ ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும்னாலும் இது வச்சுக்கலாம். கிராவிட்டி. ஓகே, அது வந்து போதுமானது. இப்போ நான் வந்து சம்பு இந்த இது இல்லாம நான் இதுக்கு கேக்குறேன், சாஃப்ட்னருக்கும் கேக்குறேன். இது டைரக்டா நான் வந்து அந்த 1 HP பம்ப் வரைக்கும் இருக்கிறதுக்கு இதுக்கு போதுமானதா? தாராளமா போட்டுக்கலாம். இதுவும் சம்புக்கு போய் தான் வரணுமா? இல்ல, 1 HP கீழ 1 HP நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா டைரக்டா போர்வெலோடதுல இருந்து சாஃப்ட்னருக்கு டைரக்டா கொடுத்துக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு 1.5 HP 2 HP க்கு மேல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சம்ப்ல விட்டு ஏத்துனா இது ரெசின் ஆக்டிவா ஒர்க் ஆகும். அதனால வந்து அது அப்படி பண்றது. பெரும்பாலும் தண்ணியோட அழுக்கு எல்லாமே வந்து சாஃப்ட்வேரே கம்மி பண்ணுமா? சாஃப்ட்வேருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துட்டு தான் நம்ம கொடுக்க போறோம். இதுல ஓகே, அதுலயும் வந்து இது அடிஷனலா அந்த இப்போ நம்ம 55,000 சொல்றோம் அப்படின்னா அது டைரக்டா வெறும் சாஃப்ட்வேருக்குள்ளக்கான காஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த டஸ்ட் ஃபில்டரும் அது கூட வந்துடும். ஓகே, அப்போ இது டஸ்ட்குள்ள போய் வரும்போது நமக்கு இதுவே போதுமானது. அழுக்கு தண்ணியை வந்து பெரும்பாலும் இதுவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். போதுமானது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது 2 மட்டும் எனக்கு இருந்தா எவ்வளவு செலவு பண்ணா போதும்? இது நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளுடைய சேனலில் இருக்கிறவங்களுக்கு நான் வெறும் 12,000 rupeesக்கு நான் வித் இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுத்தேன். போதும், இந்த அமௌண்ட் இருந்தால் போதும். நீங்கள் எங்கள் சேனலில் இருக்கிறவங்களுக்கு 12,000 இல்லை 15,000 கூட வாங்கிக்கிங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தேவைன்னா இதோட க்ளீன் சொல்யூஷன். நீங்கள் சொன்ன விதமும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பேசிக்காக ஒரு லேமேன், ஒரு சாதாரண ஆட்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக தான் நான் இது வந்தேன். கண்டிப்பாக நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆஃபர்ஸை விட இதை பற்றின ஒரு குவாலிட்டியும் இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். பட் இது மட்டும் போதுங்கிறது இல்லை. நான் இந்த ஆஃபருங்கிறத எதுக்காக சொன்னேங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆஃபரில் பற்றி நானும் இவர் சொல்கிற மாதிரி தான், ஆஃபரை பற்றி நம்புகிற ஆள் இல்லை, ஆஃபரை கொடுத்து மக்களை இது பண்ணுற ஆள் கிடையாது. கரெக்டான சொல்யூஷன் போகணும். இப்போ மழை காலம் வருது, ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தினால சேரு இதாகிறது,
அந்த டேப்ஸில் அடைக்கிறது, அதனால வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் வந்து அந்த ட்ரெஸ் பார்ட்டிகல்ஸ் போகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது இது போதுமானது. இது போதும் நம்மளுக்கு. இந்த ஃபில்டர் போட்டுட்டாலே உங்களுக்கு டேங்கை போகும்போதே தண்ணி நல்ல தண்ணியாக விழுந்துரும். நான் பெரும்பாலும் சிவா சார் நாங்கள் வந்து பேமெண்ட்டும் பட்ஜெட்டை பற்றி நாங்கள் பேசுகிறதே இல்லை, எந்த ஒரு வீடியோலையுமே பேசுறது. பட் நான் ஏன் இந்த தடவை அதை பேசினேன்னு சொன்னால், இது எவ்வளோ வேலையில் தொடங்குது, என்ன வேலையில் இவங்களுக்கு போய் சேருது, அதுக்காகத்தான் நான் கேட்டோம். நீங்கள் கொடுத்த ஆஃபர் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு குறையுமே நீங்கள் நாங்கள் வேணான்னு சொன்னோன்னே நீங்கள் கண்டிப்பாக நிறுத்தாதீங்க. ஏன்னா கொடுக்குற ஆஃபர் வந்து யாருக்கும் வேணான்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து நேராக இன்ஸ்டால் பண்ண ஒரு இடத்துக்கும் இன்ஸ்டால் பண்ணவங்கள்ட்ட உங்களை பற்றி கேட்கணும்னு சொன்னால் வாய்ப்பு இருக்குமா? தாராளமாக. நம்ம வெற்றியே வந்து கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வரக்கூடிய ஃபீட்பேக் தான். அந்த ஃபீட்பேக் வந்து இது வரைக்கும் நாங்கள் மாட்டின நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, நாங்கள் என்னோட கஸ்டமர் டேரெக்டாக இப்போ ஒரு சில இடத்துக்கு போவேன். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் தாண்டிடுச்சு. 2014 தொடங்கினா 2026 ஆகி போச்சு. பட் 26ங்கிறப்போ 12 வருஷம் ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக சர்வீஸில் பெஸ்ட்டாக இல்லாமல் அந்த கம்பெனி இவ்வளோ தூரம் நிற்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனத்தோட இன்ஸ்டாலேஷன் மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் சர்வீஸ், ஆஃப்டர் சேல்ஸு இவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்க முடியும். அதுக்காகத்தான் போய் கேட்க போகிறோம். வாங்க பிரசாத், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இதை முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து போகலான்னு நினைக்கிறேன். தொடக்கத்திலேயே நீ ஆரோவில் தான் தொடங்குனீங்களா, இல்லை உங்களோட இந்த லைன் பியூர் சாய்ராம் வாட்டர் சொல்யூஷனுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு, எதில் இருந்துச்சு? நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது டொமஸ்டிக் வாட்டர் பியூரிஃபயர், அதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுற பியூரிஃபயர்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மிஷினு. ஸோ அந்த மிஷின் நம்ம இப்போவும் பண்ணுறோம். மோர் தென் 5000க்கு மேற்பட்ட கஸ்டமர் வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம். இது என்ன ப்ராடக்ட்? இது வந்து LX2ங்கிற மாடல். இது நம்மளோட ஓன் மாடல். ஆமாம், இதில் நாங்கள் உள்ள எல்லாமே அசம்பிளிங் தான். எல்லாமே நம்மளோட தண்ணிக்கு தகுந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்ணி என்ன மாதிரி வேணுங்கிறத நம்மளே போட்டு கொடுத்துறோம். ஓகே, இது வந்து சாஃப்ட்வேரா இல்லை இது ஆரோ? இல்லை, இது வந்து நல்ல தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி வருதுன்னா யூவி, நான் மேலே இருந்து வர தண்ணி வந்து பியூரிஃபை மட்டும் பண்ணால் போதும்னா யூவி இருக்குது. அதில் வந்து உப்பு தண்ணி வருது, டேங்க்லேருந்து வர தண்ணி போர் வாட்டராக வருதுன்னா நம்ம ஆர்ஓ போடுவோம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஒரே ப்ராடக்ட் தான், பட் உள்ள இருக்கிற கஸ்டமைஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கரெக்ட். இது என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்கு? இது நம்ம கிட்ட 7000 ரூபாயிலிருந்தே இருக்குங்க. 7000 ரூபாயிலிருந்து 22000. சாஃப்ட்வேர் இருந்து ஆர்ஓ மாற்றணும்னு சொன்னாலும் 22000 வரைக்கும் போய்க்கு. இல்லை, இது வந்து நம்மளுக்கு ஒன்லி கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு தான், குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி இதுவே போதுமானதாக இருக்குது. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் தான் ஆரம்பித்தோம். இப்போவும் நம்ம வந்து அதில் ஒரு 5000க்கு மேற்பட்ட கஸ்டமர் இருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும். ஆமாம். நம்ம சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏஎம்சி கான்செப்டில் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு நாங்களே வாலண்டரியாக நாங்களே எவ்ரி 4 months நாங்களே சர்வீஸும் அவங்களுக்கு நாங்களே பார்த்துக்குவோம். நீங்கள் கோயம்புத்தூரில் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. பட் நம்ம பெரும்பாலும் கஸ்டமர் கோயம்புத்தூர் தாண்டி இப்போ திருச்சியில் நீங்கள் போய் எடுத்து முடிச்சுட்டு வந்தீங்க. இது மாதிரி எந்தெந்த ஊரில் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கோயம்புத்தூர் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் பண்ண முடியும்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம ஆர்ஓ பிளான்ட்டு நம்ம எல்லா ஊர்லேயுமே கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து அசோசியேஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கான சர்வீஸ் சப்போர்ட் நம்ம எல்லா ஊர்லேயுமே நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இன்னொன்று அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவில் நம்ம வந்து பெங்களூரில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதில் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு பெங்களூர்லேயே ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பெங்களூர் தான் நம்மளுக்கு நிறைய கால்ஸ் வந்தது அதிகமாக தான். இப்போ அங்கேயும் நம்ம நமக்கு போயிட்டுருக்கு. அங்கேயும் நம்ம பிளான்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை தாண்டி கேரளாவில் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்குறோம். ஸோ தமிழ்நாடை தாண்டி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்ஸுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு இது முடிச்சாச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியலாக எங்கெல்லாம் மாட்டியிருக்கோம், இல்லை டொமஸ்டிக் எங்கே மாட்டியிருக்கோன்னு சைட்டுக்கே போகிறோம். சைட்டை போய் சுற்றி பார்க்குறோம். கண்டிப்பாக சைட்டோட ப்ரெசன்டேஷன், அதாவது இந்த போர்ட்டபிள் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது சைட்டில் போய் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகலாமா? தாராளமாக போகலாம். கமர்ஷியலுக்கு பண்ணதில் ஹோட்டலுக்கு பண்ணியிருக்கீங்க. இது என்ன மாதிரியான ஆரோ இங்கே போட்டிருக்கோம்? இங்கே எவ்வளோ லிட்டர் பர் அவருக்கு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 100 லிட்டர், 250, 500, 1000, 2000 மாடல் இருக்குது. ஸோ இப்போ இவருக்கு ரிக்வயர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 லிட்டர் தான் தேவைப்படுறதா இருந்தது. ஸோ அதுக்காக வந்து பர் ஹவருக்கு 100 லிட்டர் லின் பியூரில் ஸ்டார்டிங் மாடல் 100 லிட்டர் பிளான்ட் அது நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து மணிக்கு 100 லிட்டர் வரும். இவருக்கு ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தான் தேவைப்படுது. அதாவது குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு 500 லிட்டர் இவருக்கு போதுமானதாக இருந்தது. அதைத்தான் நம்ம இப்போ கொடுத்தோம். ஆமாம், இவங்களுக்கு கேன் வாட்டர் தேவைப்படாது. கண்டிப்பாக தேவைப்படாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே கேன் வாட்டரோட பிரச்சனையே இருக்காது. அதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கு, அதுக்காக எடுத்து ஆளை பிடிச்சி ஊற்றி அதுக்காக இது பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம். இன்னொன்று கேன் வாட்டரில் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஒரு இடத்துலேருந்து வரும், ஒரு டேஸ்ட்டில் வரும். இப்போ நம்மளோட அட்வான்டேஜ் என்னென்னா எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டான டேஸ்ட், ஒரே டேஸ்ட் இருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா ஹோட்டல்காரங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரியான ஃபுட் டேஸ்ட் வந்து கிடைக்கும்.
ஓகே, ஃபுட்டு வந்து ஒரே விதமான டேஸ்ட்டுக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், டேஸ்டான ஒரு வாட்டர் கொடுக்கலாம், பட் ஒரு குவாலிட்டியான வாட்டர், ஹைஜீனிக்கான வாட்டர் கொடுத்துட்டு கரெக்ட்டுங்க. இவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. நம்ம போடும்போது அவங்க ரொம்ப யோசனை பண்ணாங்க, நான் கேன் வாட்டர் வாங்குறது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கான இடமெல்லாம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம், ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய இடைஞ்சலே இல்லாமல், ஒரு இதே இல்லாமல். இடைஞ்சல் இல்லைங்கிறத விட உங்களுக்கு இடமும் இல்லை. கரெக்ட். ஒரு போர்ட்டபிளான இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக காம்பேக்டாக போயிருந்துச்சு. பட் இவ்வளோ பெரிய இந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ இந்த காம்பேக்ட் இடத்துலயே நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதுதான் இதோட பிக்கெஸ்ட் சக்சஸ். கரெக்டா? எக்ஸாக்ட்லிங்க. ஆமாம். இது வந்து ஹோட்டலுக்கு, இது வந்து சின்ன ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு 40 50 பேர் உட்கார்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கே வந்து வேளாக்கே வந்து உங்க பண்ணியிருக்கும் போது, இதை விட பெரிய ஹோட்டல்ஸ் நம்ம போகிறப்போ நீங்கள் என்ன ஹோட்டலுக்குலாம் பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன மாதிரியான ப்ரொவைடர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நம்ம ஹோட்டல்னு பார்த்தா நிறைய ஹோட்டலுக்கு நம்ம பண்ணியிருக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். நம்ம இதுக்கு குறிப்பிட்டு கோயம்புத்தூரில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து 4 Caps ஹோட்டல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. புளியகுளம் இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். அன்னபூர்ணாக்கு நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். அன்னபூர்ணாவோட சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். சூப்பர். அன்னபூர்ணாவோடது பார்க்குறப்போ அது வந்து நாங்கள் பிளான்ட்டாக நாங்கள் கொடுக்கல, அவங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவங்க அடுத்தடுத்த பிளான்ட் எங்ககிட்ட வாங்குறதுக்காகவும் ரெடியாக இருக்கு. ஓகே, ஆக்சுவலி ஒரு சர்வீஸுங்கிறப்போ சர்வீஸுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட ஜாஸ்தியாகவே இருக்கு. பட் 4 Capsக்கு வந்து நல்ல ரிலேபிளான கம்பெனி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 Caps வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில், ஜென்சிஸ் மத்தியில் ரொம்ப இதாக இருக்கிற கம்பெனி. அதுக்கு வந்து நம்ம தான் ஃபுல்லாகவே பார்த்தோம். ஆமாம், அவங்களுக்கு நம்ம தான் கம்ப்ளீட். அவங்க எல்லா லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பர் ஹவருக்கு 1000 லிட்டர் பிளான்ட் கொடுத்துருக்குறோம். பர் ஹவருக்கு அவங்க 1000 லிட்டர் தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும்? அவங்க ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் தண்ணி வந்து இருக்கிறாங்க அவங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு 1000 லிட்டர் கரெக்டாக இருக்கும். கரெக்ட், சூப்பர். அது வந்து காம்பேக்டா இல்லை அது நம்ம நானோ டிராப் தான், நம்மளோட காம்பேக்ட் பிளான்ட் தான் நமக்கு. காம்பேக்ட் தான். ஆமாம். காம்பேக்ட்டுங்கிறப்போ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து நீங்கள் இடம் இல்லாதவங்களுக்கு ஓகே, பட் இடம் இருக்கிறவங்களுக்கும் இது காம்பேக்ட் கொடுக்குறப்போ பர்ஃபெக்டாக. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு இடங்கிறது, ஹோட்டலுங்கிறது வந்து இடம் ரொம்ப ஆக்குப்பை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆக்குப்பை பண்ணாலே அவங்களோட ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து காம்பேக்டான சைஸஸில் இடமே உங்களுக்கு ஆரோ பிளான்ட்டுக்காக நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். ஒரு சின்ன இடத்துல அழகாக செட் பண்ணி அழகாக நம்ம கொடுத்துருவோம். சூப்பர். ஒர்க் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து இன்ஸ்டால் பண்ண ஒரு சைட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுதா? இது எப்படி இருக்கு? ஆமாம், இது வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறோங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஹோட்டலுக்கு நம்ம மாற்றோம். ஒரு மருதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? இது சூலூருங்க. எக்ஸாக்ட்டா சூலூர்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த இடம். இது எவ்வளவு பெரிய ஹோட்டல்? இது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா பெரிய ஹோட்டலுங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கும் நம்ம கிட்ட மாடல் இருக்கு. இதுக்கே போர்ட்டபிள் போதுமானது? தாராளமா போதுங்க. இது எத்தனை லிட்டர் பர் அவர்? பர் ஹவருக்கு 1000 லிட்டருங்க. 1000 லிட்டர் பர் ஹவருங்க. இவங்க ஒரு நாளைக்கு 6000 லிட்டர் வரைக்கும் இந்த தண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. இதுக்கு நம்ம பெரிய இதே போயிருக்கலாம். ஏன் இது போறோம்? இல்ல, இது வந்து என்னன்னா நம்மளுக்கு இப்போ சொன்ன மாதிரி தான், இடம் காம்பேக்டா அமையணும். நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பிளான்ட் வந்து ஓடிட்டு இருக்கிறது, பெரிய நாய்ஸஸ் இருக்கக்கூடாது. இப்போ காம்பேக்டா இருக்கணும். அதே இந்த இத்தனோண்டு சைஸஸ்ல நம்ம பிளான்ட் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஒர்க் வந்து டபுள் இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய காஸ்ட் கட்டிங். எப்படின்னா ஒரு டேங்க் வச்சிருக்காங்க, அதுக்கு கீழேயே ஆரோ வச்சாச்சு. போதும், இதுவே போதும், அவ்வளவுதான். வேற எதுவும் தேவையில்லை. அந்த ஸ்டாண்டுக்கு கீழே ஆரோ வச்சாச்சு. ஓகே, நம்ம இதுவே ரூமா மாத்திட்டோம், அவ்வளவுதான். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம வேற இடத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ஃபைனல் இன்ஸ்டாலேஷன் தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி பண்ணிருக்கோம்? ஆமா, இது இப்போ இன்னைக்கு வந்து மாட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம இதுலயே அசம்பிளிங் எல்லாம் முடிஞ்சு, அங்கேயே எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கொண்டு வந்து இப்போ வெறும் இன்புட் அவுட்புட் லைன் மட்டும் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான இதுவுமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இவங்க குடிக்கிறதுக்கு இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுவே போதும். ஓகே, சூப்பர். வேலை நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு இருக்கும் போதே இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையானதுமே இது வந்து எடுத்துருக்காங்க. இன்னொரு பார்ட்டும் போயிட்டு இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து மருதம், கரெக்ட்டுங்களா? ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி இந்த சூலூர்ல வந்து ரொம்ப டிடிஎஸ் வந்து அதிகம், கரெக்டா? ஆமாங்க. அப்படி இருக்கிறப்போ 1000 லிட்டர் பர் ஹவருக்கு ப்ரொடியூஸ் பண்ற இந்த இதே வந்து போதுமானது. இது என்ன காஸ்ட் நம்ம இது பண்ணிருக்கோம்? இது வந்து நம்ம இவங்களுக்கு வந்து 2,95,000. அவ்வளவுதான். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் தான். ஒரே பிரைஸ். இதுல வந்து எந்த இது எம்ஆர்பி மாதிரி லேன் பியூர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அதை நம்ம சொன்ன மாதிரி 3 மாடலுங்க. 2500 டிடிஎஸ்க்கு கீழே இருந்ததுன்னா 2,60,000 வருது. 3000 கிட்ட இருக்கிற டிடிஎஸ்ஸா இருந்தது அப்படின்னா 2,95,000 வருது. அதுக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்கு. 5000 இருந்து 6000 டிடிஎஸ் வரைக்கும் இருக்குன்னா அது வந்து 3,85,000 வருது. சூப்பர். இது வந்து பிரீமியம். இது ஆமா, மோட்டருமே வந்து நம்ம இன்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன மாடல் சொல்லி? இதுல கிராண்ட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சாரி, கிராண்ட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கிராண்டா பண்ணிருக்காங்க.
தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த். உங்களுக்கு ஏதாவது ஒரு வாட்டர் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரசாந்தும் லைன் பியூரும் ரெடி டு சர்வ். கேட்டால் மட்டும் போதும், நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லைன்னா அவ்வளோ டீட்டெயிலான விஷயத்த அவங்க சொல்லுவாங்க, எஜுகேட் பண்ணுவாங்க. தேர் நாட் இன்டு மணி மோட்டிவோ இல்லாமல் சர்வீஸ் மோட்டிவோ உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக கரெக்டானே. ரொம்ப நன்றி. இன்னைக்கு காலையிலேருந்து வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் பார்த்து இந்த பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷான் அவருடைய வளர்ச்சியை நான் வந்து முதல்லேருந்து பார்த்துருக்கேன். அவர் சார்பாக இன்னைக்கு மக்களுக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஷான். தேங்க்யூ ஸோ மச்.